الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى. وقال الله سبحانه وتعالى: واذكر في الكتاب إسماعيل إنه كان صادق الوعد وكان رسولا نبيا وكان يأمر أهله بالصلاة والزكاة وكان عند ربه مرضيا. وقال الله سبحانه وتعالى: والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما نحل والد ولدا نحلة أفضل من أدب حسن. وقال عليه الصلاة والسلام أيضا: إن الله سائل عن كل رجل استرعاه حتى الرجل يسأل عن أهله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரை விட மேலான சய்யிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்தில முஸ்லிம்களாக எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது போல வேற எந்த ஒரு மார்க்கத்திலேயோ மதத்திலேயோ இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டல் கொடுக்கப்படல. ஏனென்றால் எங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உன்னதமான வேதத்தை இறக்கியிருக்கிறான். அந்த குர்ஆனுக்கு தெளிவாக அதிலுள்ள விஷயங்களை ஒரு சிறிய பிள்ளைக்கு விளங்கப்படுத்துறது போல விளங்கப்படுத்தி காட்டுறதுக்காக மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார்.
தியாகத்தோட அதில் உள்ள விஷயங்களை சொன்னா கேட்டு செயற்படுவோம் என்று சொல்லி செயற்படுத்தி காட்டுறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சஹாபாக்கள் என்ற ஒரு கூட்டத்தையும் அல்லாஹ் உருவாக்கி வச்சிருந்தார். எந்த வகையில எடுத்து பார்த்தாலும் மிக தெளிவான எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு வழிகாட்டி இன்னும் வழிகாட்டல் ஒன்று தேவையில்லை என்று சொல்ற அளவுக்கு அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறார். இருந்தாலும் அந்த குர்ஆன் நாங்க நாவால தான் நேர்வழி என்று சொல்லிக் கொள்றோமே தவிர குர்ஆன வழிகாட்டியாக அதை பாவிக்கிறது வாழ்க்கையில ரொம்ப குறைவாய்க்குது. வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் இன்னொரு ஆளை பார்த்து தான் எங்களோட வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோமே தவிர குர்ஆன முன்மாதிரியாக எடுத்து அதில சொல்லப்பட்டவைகளை எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் செயற்படுத்தினாங்க அதை பார்த்து எங்களோட வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு நாங்க தயார். ஏன் நாங்க தயாரில்லையா? தயாரில்லை என்று சொல்றதை விடவும் எங்களுக்கு அது வழிகாட்டல்ல. அல்லாஹ் நிறைய பேருக்கு அதை வழிகாட்டாம இருக்கிறது காரணம் அவர்கள் குர்ஆனை கொண்டு ஹிதாயத் அடையக்கூடிய பக்குவத்திலே இல்லை. குர்ஆன் எல்லாருக்கும் வழிகாட்டும் என்று சொல்லல. சூரா பக்ராவை ஆரம்பிக்கும் போதே சொல்றான் முத்தகீங்களுக்கு தான் குர்ஆன் வழிகாட்டும் என்று சொல்றான். அலிஃப் லாம் மீம் ذلكல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். இந்த வேதத்திலே சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. இந்த வேதம் முத்தகீன்களுக்கு நேர்வழியாக இருக்கும் என்று சொல்றான். முத்தகி என்றா யாரு? தக்வா உள்ளவர் என்றா யாரு? அவரை பற்றி அல்லாஹ் அறிமுகம் என்று செய்றான். தக்வா உள்ளவர் யாரு? முதலாவது சொல்றான் அல்லதீன யுமினூன பில் கைப் ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. ஒரு மனிதனுடைய மூணு விஷயங்கள், மூன்று துறைகள் சம்பந்தப்படணும் முத்தகியாக மாறுறதுக்கு. ஒண்ணு, அந்த மனிதனுடைய கல்வி உள்ளம் சம்பந்தப்படணும். இரண்டாவது, அந்த மனிதனுடைய உடல் சம்பந்தப்படணும். மூன்றாவது, அந்த மனிதனுடைய செல்வமும் சம்பந்தப்படணும். மூணு இணைஞ்சாதான் முத்தகியாக மாறலும். ஆகவேதான் அந்த ஆயத்துல மூணு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். தக்வா உள்ள மனிதர், அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள மனிதர் என்றால் யார்? மறைவானவைகளை ஈமான் கொள்றவங்க. ஈமான் கொள்றது கல்புடைய உள்ளத்தட வேலை. அது இரண்டாவது சொல்றார் நேரத்துக்கு ஃபர்லுகளை சுன்னத்துகளை ஆதாபுகளை பேணி தொழுகையை நிலைநாட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. தொழுகைக்காக உடல் வேலை செய்யணும். மூன்றாவது சொல்றார் நாங்க கொடுத்த செல்வத்தில இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறவங்களாக இருப்பாங்க. பணத்துக்கும் வேலை கொடுத்திருக்கிறார். உள்ளம் வேலை செய்யணும், உடலும் வேலை செய்யணும், பணமும் செலவழிக்கப்படணும். இந்த மூணும் இணைஞ்சவங்க தான் முத்தகீங்கள். இவங்களுக்கு தான் குர்ஆன் வழிகாட்டுவான். தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் வழிகாட்டும், தொழுகையிலேயும் வழிகாட்டும், திருமண வாழ்க்கையிலேயும் வழிகாட்டும், வியாபாரத்திலேயும் வழிகாட்டும், சந்தோஷத்திலேயும் வழிகாட்டும், துக்கத்திலேயும் வழிகாட்டும், ஏற்ற தாழ்வுகள்ல வழிகாட்டும், எல்லா இடத்திலையும் வழிகாட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு நடந்துகிற பிரச்சனை என்னன்னா எல்லாத்தையும் குழப்பி அடிச்சுக்கிட்டோம். எல்லாமே ஒரு வகையான சிக்கலாகி போய்த்திருக்கிறது. எதை நம்பணுமோ அதை நம்புறோம் இல்ல. எதை கல்வியில தூக்கி போடக்கூடாதோ அதை கல்வியில தூக்கி போட்டுக் கொண்டிருக்கிறோம். எதை உடலோட வச்சு கொள்ளணுமோ அதை உள்ளத்தில் இறக்கி இருக்கிறோம். எதை உள்ளத்தில் இறக்க வேண்டுமோ அதை திரும்பி கூட பார்க்காம இருக்கிறோம். எங்கட வேலைகள் இருக்குது, உலகத்தில் செய்து கொண்டிருக்கிற வேலைகள், இதுக்கு நாங்க பாவிக்கணும் ரெண்டு விஷயத்தை தான். அது நீங்க பெரிய பிசினஸ் பண்ணுங்க, நாட்டையே பெரட்டி ஆட்சி செய்யுங்க,
அல்லது நீங்க பெரிய படிப்புகளை படிங்க, அதுல ரெண்டு விஷயம் தான் பாவிக்கணும். ஒன்று, உங்களோட மூளையை பாவிச்சு யோசனை பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, உடலால ஒரு முயற்சி ஒன்று செய்யுங்க. பிசினஸ்ல இது ரெண்டும் தான் போகணும். பெட்டாவுக்கு இறங்கி போறாரு, மூளையால யோசனை பண்ணுங்க, உடலால போங்க. அதை தூக்கி கல்வியில போட்டுக்கொள்ளவாங்க. எங்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இதுதான். ரெண்டு பேரும் கடைக்கு தான் போறாங்க, ரெண்டு பேரும் பிசினஸ் தான் போறாங்க. முஸ்லிம் போறாரு, மூளையால சிந்திக்கிறார், உடலால வேலை செய்யறார். அவங்க பிசினஸ் உள்ளத்துல தூக்கி போட்டிக்கிறாங்க. எங்கட உள்ளத்துல ஒன்று தான் இருக்குது. எங்கட உள்ளத்துல அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான். உள்ளத்துல வைக்கணும் அல்லாஹ்வ. உள்ளத்துல வைக்கிற சாமான் அல்லாஹ். உள்ளத்துல வரப்படாது மனிதண்ட பொறுமதி, கல்வுக்குள்ள வரப்படாது பணத்தட பொறுமதி, கல்வில வரப்படாது யாவரத்தட நம்பிக்கை, கல்வில வரப்படாது படிப்பட நம்பிக்கை. வந்துச்சண்டா அல்லாஹ்வுடைய சிந்தனை அது தள்ளிடும். இதுதான் எங்களுக்குள்ள பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால துக்கப்படாத இடங்கள் எல்லாம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லையோ அங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்க சிரமப்பட தேவையில்லையோ அங்க சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்க அடிவாங்க தேவையில்லையோ அங்க அடி வாங்கி கொண்டிருக்கிறோம். உள்ளத்துல வைக்க வேண்டியதை முறையாக வைக்க இல்லை. யுமினூன பில் கைப், மறைவானதில ஈமான் சரியாக சீராக இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலைமையில உலகத்துக்கு வந்த எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் என்னத்துக்கு வந்தாங்கடா, கண்ணுக்கு தெரியாத வஸ்துக்கள் பொறுமதியை பேசுறதுக்காக அல்ல, அதோட உயர்வுகளை பேசி அதில் எங்களை கொண்டு வைத்து விழுத்தாற்றத்துக்காக அல்ல. நபிமார்கள் உலகத்துக்கு வந்தாங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியிட நம்பிக்கைய உள்ளத்துல உண்டாக்குறது. எல்லாரோட கண்ணுக்கும் என்ன தெரியுது? பசி வந்தா சாப்பிடுறோம், சாப்பாட்டால பசி போகுது. இதை எல்லா மார்க்கத்தில் உள்ளவங்க தானே சொல்றாங்க. நோய் வந்துச்சு, டாக்டர்ட்ட போனோம், மருந்து தந்தாரு, ட்ரீட்மெண்ட் செஞ்சாரு, நோய் குணமாயிருச்சு. எல்லாரும் இதைத்தான் சொல்றாங்க. நான் ஒரு வியாபாரம் பண்ணதாலதான் இன்றைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன். எங்கட வாப்பா சொத்தை தந்ததுதான் நான் இப்படி உயர்ந்து நிற்கிறேன் நம்புறாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிமார்கள் வந்து சொன்னாங்க என்ன தெரியுமா? சாப்பாடு உங்களோட பசிய போக்கல்ல, அதுக்கு பின்னால உங்களோட கண்ணு தெரியாத ஒன்று நடக்குது. பின்னால அல்லாஹ் இருந்து உங்களோட பசிய போக்குறான். நீங்க போய் இந்த கடை திறந்ததால உங்களுக்கு எல்லாமே ஆகிக்கொண்டு போகுது இல்ல, உங்களோட கடைய ரப்பு இயக்குறான். அதால தலை நிமிர்ந்து கொண்டு போறீங்க. நீங்க படிச்சதால தலை தூக்கல்ல, படிச்ச எத்தனையோ பேரு மண்ணா போய்த்திருக்கிறாங்க. அல்லாஹ் படிப்புக்கு பின்னால இருந்து உங்களை தூக்கி விட்டான். அல்லாஹ் இருக்கிறது கண்ணுக்கு தெரியுதில்ல, தெரியுதில்ல நம்பணும், தெரியாததை நம்பணும். தெரியாததை அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னா அதை நம்புறதுதான் ஈமான் பில் கைப். கண்ணால காண்றதை நம்புறது ஈமான் பில் முஷாஹதா. கண்ணால காண்றத நம்புறது கெட்டித்தனம் அல்ல. உலகத்தில் எல்லாருமே நம்புறாங்க, எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் எழுதுறாங்க, எல்லாரும் பயான் செய்றாங்க. நபிமார்கள் இத ஒட்டச்சி சொன்னாங்க, கண்ணுக்கு காண்றதல்ல, பின்னால ரப்ப இருக்கிறான். ஆனா மக்களுக்கு இது பண்றல்ல. அதனாலதான் நபிமாருக்கு எல்லாருமே சொன்னாங்க பைத்தியக்காரன். எங்கட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மஜ்னூன் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. ஏன் பைத்தியக்காரன்? ரோட்ல போற வாரவங்களுக்கு கல்லடிச்சு கொடுத்து இல்லவங்க, குப்பை மேட்டில போய் உட்கார்ந்து இருக்கல்ல, கிழிஞ்ச ஷர்ட்டை போட்டு கொண்டு தெரியல, ரோட்ல இருந்து உளரல்ல. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வை கொண்டாகுதே, கண்ணுக்கு தெரியாததை அதை நம்புங்கடா.
மக்கள் கேட்டாங்க, நாங்க ஒவ்வொரு தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஒவ்வொரு விக்கிரகங்கள் சிலைகளை சமைச்சு காபாவுக்குள்ள வச்சு அதிட்ட கேட்டு எங்கட தேவைகள் பூர்த்தியாகுது, அறக்குறையாகிறது. இவர் 360 தள்ளி போட்டு ஒத்தரிட்ட கேட்க சொல்றாரு. இது புத்திசாலித்தனமானு கேட்டாங்க. அஜஅலல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா, எல்லா தெய்வங்களையும் 360 சிலைகளையும் ஒன்றாக ஆக்கிறார். இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப், இது ஆச்சரியமாக இருக்குது. நபிமார்கள் இதைத்தான் நம்ப வச்சாங்க. அதனால பொதுவாக சில விஷயங்களுக்கு சில காலத்துல பெரிய சோதனை வர, தேர்தல் ஒன்று வந்தா, எலெக்ஷன் ஒன்று வந்தா முஸ்லிம்களுக்கு வர சோதனை ஈமான்ல சோதனை வர. ஈமான சரிப்படுத்தாட்டி வாயால வரும் சிறுக்குடைய பேச்சு, அறியாம பேசிடுவாரு. இவரும் சந்தியில நிக்கிறவரும் சமம், பள்ளியில சுஜூது செய்றவரும் ரோட்ல நிக்கிறவரும் ஒரே கதையை கதைச்சா இவருடைய ஈமான் நிலைமை என்ன? சஹாபாக்களை படிச்சு கொடுத்தாங்க. எல்லா விஷயங்களிலையும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி பேசுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பத்ர்ல எப்படி வெற்றி கிடைச்சது? 313 பேர் பேத்தி 1000 பேரை மண்கவ செஞ்சாங்க. ஒரு ஏற்பாடும் தயாரிப்புகளும் இல்லாமல். எப்படி பெருமையா பேசிக்கணும்? 313 பேர் பேத்தி எங்களை விட 3 மடங்குள்ள ஆட்களை அடிச்சு விரட்டினோம் இல்லையா சொல்லணும். அல்லாஹ் படிச்சு கொடுத்தான், நபியே அம்புகளை நீங்க வீசல, நான் தான் வீசினேன், நீங்க ஒன்றும் செய்யல. வெளியில அப்படி தெருப்பட்டுச்சு, பின்னால லெக்கு அடிச்ச நான் தான். வமா ரமைத இது ரமைத வலக்கின் அல்லாஹ் ரமா, எரிஞ்ச போது நீங்க எரியல்ல, அல்லாஹ் எரிஞ்சான். அல்லாஹ் தான் பின்னால் நின்னான். இத படிச்சு கொடுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஹாபாக்களுக்கு அழகான பாடம் ஒன்று படிச்சு கொடுத்தாங்க. ஹுதைபியாவுக்கு போனாங்க சஹாபாக்கள். உம்ரா செய்ய போயிட்டு அவர்களை மக்காவுக்கு முன்னால 20 கிலோமீட்டருக்கு முன்னால தடுத்து நிறுத்தினாங்க. உங்களுக்கு உம்ராவுக்கு போயலாண்டி சண்டை ஒன்றே மூளை பார்த்துச்சு. கடைசியில சமாதான ஒப்பந்தம் ஒன்று செஞ்சு முடிச்சு கொண்டாங்க. அங்க போன ராவு மழை பெஞ்சது. சஹீஹுல் புகாரியில் இருக்குது, மழை பெஞ்சது. சுபஹ் தொழுதுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் சொன்னாங்க, நேத்து ராவு எனக்கு அல்லாஹ் ஒரு செய்தி ஒன்று சொன்னான், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அத்ததுரூன மாதா கால ரப்புக்கும், உங்களோட ரப்பு என்ன சொன்னான்னு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அவனோட ரசூலுக்கு தான் தெரியுமாட்டாங்க சஹாபாக்கள். சொன்னாங்க, நேத்து ராவு பெய்த இந்த மழை இருக்குது, இதால ஒரு கூட்டம் மூமின் ஆகிட்டாங்க, இன்னொரு கூட்டம் காஃபிர் ஆகிட்டாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. மழை பெய்ததால ஒரு கூட்டம் முஸ்லிமாக இன்னொரு கூட்டம் காஃபிர் ஆகிட்டாங்க. பிறகு விரிவ சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரெல்லாம் மழை பெய்த நேரம் சொன்னாங்களோ ஏண்ட ரப்புடைய அருளால மழை பெய்யுது, ஏண்ட ரப்பு மழை பெய்ய வைக்கிறான்னு சொன்னாங்களோ அவங்க என்ன ஈமான் கொண்டாங்க? நட்சத்திரங்களை மறுத்துட்டாங்க. யாரெல்லாம் ஜாஹிலியா காலத்தில சொல்லிக் கொண்டிருந்த, அவங்க வழக்கப்படி சொல்லிக் கொண்டிருந்த கருத்து பிரகாரம் இந்த நட்சத்திரம் பிறந்ததால மழை பெய்ஞ்சது என்று சொன்னாங்களோ நட்சத்திரத்தை ஈமான் கொண்டுட்டாங்க, என்ன மறுத்துட்டாங்க. நல்லா சொல்ல, இது மாதிரி ஒரு மழை தான் எலெக்ஷன் பெஞ்சா வரும். எலெக்ஷனும் ஒரு மழை, அதை பார்த்து ஒவ்வொரு வகையா கலக்கிறாங்க. அதனாலதான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்லிம் ஷரீஃபுடைய விரிவுரையில் எழுதுறாங்க, ஒரு முஸ்லிம் இப்படி சொல்றாரு, அல்லாஹ்வோட அருளை கொண்டுதான் மழை பெய்ஞ்சது, இந்த நட்சத்திரம் வந்தது அதுக்கு அடையாளம் என்று சொன்னா காபிராகிறல்ல, ஆனாலும் அந்த வார்த்தையை உபயோகிக்கிறது மக்ரூஹ். மூமினா காபிரான்னு தீர்மானிக்கிற ஒரு சந்தி, அது சந்தேகமான வார்த்தைகளை பாவிக்கப்படாது. இன்னைக்கு நாங்க எங்கடவங்க பேசுறவே பேச்சுக்கள்
வைக்கிற வாய்ஸ் மெசேஜ்கள், அடிக்கிற மெசேஜ்கள், சொல்ற கதைகளை பார்த்தா சஹாபாக்கள் ரத்த கண்ணீர் வடிப்பாங்க. முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால இருக்குது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சில மனிதர்கள் ஊட்டில பாதுகாப்புக்காக வளர்க்கிற நாயால சிறுக்கு வைக்கிறாங்க. முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால இருக்குது. கேட்டாங்க மாணவர்கள், நாயால எப்படி சிறுக்கு வைக்கிற? இவர் சொல்றாராம், எங்க வீட்டுல நாய் மட்டும் இல்லை என்றா எங்க வீட்டையும் கள்ளன் நேத்ராவு களவண்டிப்பான். அப்ப நாயா பாதுகாத்துச்சு. அல்லாஹ் இங்க போய்தான். அதனாலதான் ஹில்யத்துல் அவுலியாவில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரபல தாபிஈ முஆவியத் இப்னு குர்ரா ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க எப்ப சொன்னாங்க? இன்னைக்கு 1300 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க. இப்ப சஹாபாக்களை சும்மாவாவது அல்லாஹ் கபரில் இருந்து எழுப்பி இப்ப வாழ்ற முஸ்லிம்களை காட்டினா சஹாபாக்கள் சொல்வாங்களாம், எல்லாத்தையுமே திண்டுட்டீங்களா, ஒன்றை தான் வச்சிருக்கிறீங்க. என்ன வச்சிருக்கிறீங்க? பாங்கு மட்டும்தான் மிச்சம், மற்றது எல்லாத்தையும் பழுதாக்கிட்டீங்க. 1300 வருஷத்துக்கு முன்னால இருந்த தாபிஈ சொல்றாரு, வாங்க மட்டும்தானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி வச்சிக்குது, மத்த எல்லாத்தையுமே குழப்பிட்டோம். ஈமான எவ்வளவு தூரம் சரி பண்ணணும் பாருங்க. தொழுகிறது மாதிரி அல்ல, ஈமான்ல ஓட்ட விழுந்துச்சா, ஈமான்ல குறைபாடு வந்தா தொழுகையில குறைபாடு வரும், உம்ராவில குறைபாடு வரும், ஜகாத்தில குறைபாடு வரும், ஹஜ்ஜில குறைபாடு வரும், இஹ்லாஸ்ல குறைபாடு வரும். ஒரு ஊட்ட தூக்கி கொண்டிருக்கிற ஃபவுண்டேஷன் மாதிரிதான், அஸ்திவாரம் மாதிரிதான் மூமினை தூக்கி கொண்டிருக்கிற ஈமான். அழகான பில்டிங் கட்டுகிறார், துபாயில் இருந்து சைனால இருந்து நல்ல நல்ல பொருள்களை கொண்டு போட்டுகிறார், பார்க்கிறவங்களோட கண்ணை பிக்குது. ஆனால் அந்த பில்டிங்கை தூக்கி கொண்டிருக்கிற அடியில் உள்ள ஃபவுண்டேஷன் இருக்குது, அது அப்படியே உள்ளுக்கு இறங்குதுண்டா என்னாகும்? கொஞ்ச நாளையில ஊடு சரிஞ்சிடும். ஊடு தான் எல்லாருக்கும் தென்படுகிறது, கீழே அதை தூக்கி கொண்டிருக்கிற ஃபவுண்டேஷன் தெரியுதில்லை, அந்த பேஸ் தெரியுதில்லை. இது போல மனிதன் சூரத்து தென்படுது, பேச்சு தென்படுது, உள்ளுக்கு இருக்கிற ஈமான் தென்படுறது. ஈமான் சரிஞ்சிச்சா எல்லா அமலும் சாம்பலா போய்த்தரும். ஈமான சரி பண்ணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போல எங்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பிக்குது, இங்குள்ளவைகளை அனுபவிச்சு கொண்டு வாரத்துக்கு அல்ல, பொறுப்புகளை தந்து அனுப்பிக்கிறான். எல்லாரோட பொறுப்பை செஞ்சு கொண்டுதான் உலகத்துல வாழ்றோம். அவருடைய வேலையை செஞ்சு கொடுக்கிறோம், இவருடைய வேலையை செஞ்சு கொடுக்கிறோம், அவரு சொல்லதை தலையில போட்டுக்கொள்றோம், இவருக்காகவும் ஓடுறோம், அவருக்காகவும் ஓடுறோம். அல்லாஹ் என்ன உலகத்துக்கு சில பொறுப்புகளை தந்து அனுப்பிக்கிறானே, அதுக்கு அதை கொஞ்சமாவது யோசிச்சேன், அந்த பொறுப்புகளை செஞ்சுக்கிறேனா? அப்படி பொறுப்புகளை விளங்காம யோசிக்காம இருக்கிறவங்களை பார்த்துத்தான் குர்ஆன்ல கேட்கிறான், சும்மா படைச்சி போட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? அஃப ஹஸிபதும் அன்னமா خلقناكم عبثا, நோக்கம் இல்லாம எந்த விதமான ஹிக்மத்தும் இல்லாம சும்மா உங்களை படைச்சிருக்கிறோம் நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்களா கபரில் இருந்து எழும்பி நேரே சொர்க்கத்துக்கு போய் தருவீங்க? எங்கட நீதிமன்றத்துக்கு நீங்க வரமாட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. வன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், எங்கள்கிட்ட மீட்டி கொண்டு வரப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறேன். எவ்வளவு பெரிய பொறுப்பு! நாங்க மட்டுமில்லை, எங்களே பொறுப்பு. நாங்க மட்டும் பொறுப்பண்டா ஏதாவது ஒண்ணு சமாளிச்சு கொள்ளையிலும். ஆசையோட போய்த்து கை பிடிச்சோமே மனைவி, அவளை சொர்க்கத்தை கொண்டு போறது பொறுப்பு இல்லையா? 2 பேருக்கும் தந்தானே புள்ளகள், இவங்களை கொண்டு போறது பொறுப்பு இல்லையா? மற்றவங்களே பொறுப்பு சொல்றது பிறகு, ஊருக்கு மஹல்லாவுக்கு பொறுப்பு சொல்றது பிறகு, முதல்ல உங்களுக்கு நீங்க பொறுப்பு சொல்லவாகும். 2வது உங்களோட பொம்பளைக்கு மனைவிக்கு பொறுப்பு சொல்லணும். 3வது உங்களோட புள்ளகளே பொறுப்பு சொல்லணும். இவங்களை பாதுகாக்கிறது உங்களின் மீது ஃபர்து ஐன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா,
ஈமான் உள்ளவங்களே எங்களை பார்த்து தான் சொல்றார், உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் வேலை உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க. இரண்டாவது வேலை உங்களோட மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்தது குடும்பம், அதை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க. அல்லாஹ்வுடைய ஆர்டர் இது. இவ்வளவு சொன்னது பிறகும் ஒண்ணுமே தெரியாதது போல இருந்துட்டு கபருக்கு போனா அங்க தப்ப கிடைக்காது. தெளிவாக குர்ஆன்ல ஓதுறோம். கதிசமி அல்லாஹு ஜுஸு ஓதுற ஒவ்வொருத்தரும் இந்த ஆயத்தை ஓதுறாங்க. சும்மா நன்மை கிடைக்கிறதுக்கு ஆயத்து இல்ல, எங்களுக்கு விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த ஆயத்து. இதில் ஆக பெரிய ஒரு பொறுப்பு தான் எங்கட புள்ளகளை பாதுகாக்கிறது. இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். பிரச்சனை எது? புள்ளகள் தான் பிரச்சனை. நிறைய பேருக்கு பிரச்சனை. அல்லாஹ் சொல்றான், என்னென்ன புள்ளகளை தரணும் என்றதை யார்கிட்ட மஷூரா கேட்டு நான் தாரல்ல. எனக்கு அதுல யாரும் ஐடியா தர தேவையும் இல்லை. யாருக்கு எதை கொடுக்கணும் என்று என்ன கவர்மெண்ட்ல அது நடக்குது. என்னதான் ஆட்சி. லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியினுடைய ராஜா, வானம் பூமியினுடைய ஆட்சி அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அவன் நினைச்ச மாதிரி படைப்பானாம். யഖ்லுகு மா யஷா, அவன் நாடினதை படைப்பானாம். அதனால உலகத்துல கல்யாணம் முடிக்கிறவங்களை 4 குரூப்பா பிரிச்சு வச்சிருக்கிறான். சிலருக்கு 1 2 3 4 எல்லாமே பொம்பளை புள்ளல் கிடைக்கும். ஆசைப்படுவாரே என்ன பிசினஸையாவது பாதுகாக்க ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்காதா? நீங்க ஆசைப்பட்டதுக்கு என்ன முடிவு இது? அவன் நாடினவங்களுக்கு கிஃப்டாக அன்பளிப்பாக பெண் பிள்ளைகளை கொடுப்பான். இன்னும் சிலருக்கு புள்ள கிடைச்சு கொண்டே இருக்கும், எல்லாம் ஆம்பளை புள்ளகள். நாளைக்கு நோயாளியா போன பிறகு ஒரு தண்ணியை சூடாக்கி தரவாவது ஒரு பொம்பளை புள்ள இல்லையான்னு நினைச்சா அல்லாஹ் சொல்ல ஏன முடிவு உங்களுக்கு எல்லாம் இதுதான். மூணாவது குரூப் கொண்டு வச்சிருக்குது, கலந்து கொடுக்கிற ரெண்டையும், ஆம்பளை பிள்ளை கிடைக்கும் பொம்பளை பிள்ளையும் கிடைக்கும். 4வது ஒரு கூட்டம் என்ன நாட்டம், அவங்களுக்கு புள்ள இல்லை. அல்லாஹ் ஆட்சியில அவன் டிபார்ட்மெண்ட்ல இது நடக்குது. அவன் தாரா தந்தை போட்டு சொல்றான், நீங்க இவங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது தான் உங்களோட மெயின் பொறுப்பு. தொழில் ஒன்று எடுத்து கொடுக்கிறது அல்ல, பெரிய ஊடொன்று கட்டி கல்யாணம் முடிச்சு உட்கார வைக்கிறது அல்ல, லட்சாதிபதி ஒன்ற மகண்ட கையில மகளை கொடுக்கிறது அல்ல, உங்களோட பிள்ளைய நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறது தான் நான் வச்சிக்கிற உங்களுக்குரிய கடமை. நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறது. அதுல பொம்பளை புள்ளைகள் அவங்களுக்குள்ள முறை வேற. 2 புள்ளைகளை முறை மாறி வளர்க்கலாவே. பெண் பொம்பளை புள்ளைகளுடைய தர்பியா வேற, ஆம்பளை புள்ளைகளுடைய தர்பியா வேற. அவங்களோட விருப்பங்கள் வேற, அவங்களோட ஆசைகள் வேற, அவங்க வளர்ற விதம் வேற, அவங்களை வழிகாட்ட வேண்டிய முறைகள் வேற. அதான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து ரூமா சொன்னாங்க, வலைஸ ஸக்கரு கல் உன்ஸா, ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள மாதிரி அல்ல, ரெண்டும் வேற வேற. அல்லாஹ் வித்தியாசத்தை வச்சிருக்கிறான். இது ரெண்டுக்குள்ள மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா? அணுகுண்டு சமைக்கிறது இல்ல இந்த ஜமான்ல இருக்கிற பிரச்சனை. இந்த ஜமான்ல இருக்கிற பிரச்சனை பசி பட்டினியை விட ஆக பெரிய பிரச்சனை ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற வாலிபர்கள். இன்னைக்கு எங்கேயும் போய் பார்த்தா மூத்தவங்க எல்லாரும் அதைத்தான் பேசுறாங்க. வாலிபர்கள் ஒழுங்கு இல்லை என்றான். நிறைய வாப்பமாருக்கும் மண்டை குத்தி வாலிப பொடிய மாறாது. புள்ளகள் ஒழுங்கில்ல. நல்லா வரணும் என்று நினைச்சோம், சில முயற்சிகளை செய்தோம், கை நழுவி போய்த்தாங்க. ஏண்டா வாப்ப சின்ன வயசுல முறையான முயற்சி செய்யாம கனவு கண்டு கொண்டிருந்தாங்க. நிறைய வாப்பமார பிடித்தான். இது பொறுப்பு உணர்றாங்க. இல்ல உங்களோட கடைய பார்க்கிறத விட உங்களோட பிள்ளைய பார்க்கிறது உங்களோட பொறுப்பு. கடைக்கு போறது உங்களுக்கு ஃபர்து அல்ல, பிள்ளைய கவனிக்கிறது ஃபர்து. அதனால அவங்க நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கல, பிள்ளைகளை நேரம் கொடுக்கறல.
இன்னொரு ஆள் தலையில போட்டுட்டு அவுலியாவாக வரங்காட்டி பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னொரு ஆள் தலையில போடுறீங்க குர்ஆன் மதரசால விட்டாச்சு. நல்ல ஒரு ஸ்கூல பார்த்து பெரிய அளவில் ஃபீஸ் எடுக்கிற ஸ்கூல்ல பார்த்து 4 பேருக்கு முன்னுக்கு பெருமையா பேச அந்த காலேஜில படிக்கிறார், இந்த காலேஜில படிக்கிறார், பண திமிர காட்டுறதுக்கு அங்க போயிட்டு சேர்த்தியாச்சு. அப்படி இல்லாட்டி யோசிக்கிற ஒன்றுமே படாட்டி மதரசா உள்ள இறக்கும். முதல்ல வளைஞ்சா கடைசியிலே வளைஞ்சுதான். நல்லா விளங்குங்க. அந்த புள்ள ஸ்கூல் போக முதல்ல, அந்த புள்ள குர்ஆன் மதரசா போக முதல்ல, அந்த புள்ள அரபு மதரசா போக முதல்ல 4 வருஷம் உங்களோட மதரசால தான் இருந்தார். புள்ள வெளியில போய் கெட்டு போகல, உங்களோட மடியில தான் கெட்டு போயிட்டீங்க. அங்க நீங்க தான் விஷம் ஏத்தீங்க. பிரச்சனை என்னடா? பிரதான பிரச்சனை புள்ளகள் யாருமே வாப்பட பேச்ச கேட்க தயாரில்லை. சின்ன வயசுல எல்லா புள்ளரும் சஹாபி மாதிரிதான். எல்லாரும் நினைக்கிற சுப்ஹானல்லாஹ் 5 வயசுல என்ன மகனண்டா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி வந்துருவாங்க. நான் தான் சொன்ன கனவு காண்றேன். பொம்பளை புள்ள குர்ஆன் மதரசால இருந்து அபாயா போட்டுக்கொண்டு வரத்துல சொல்ற ஃபாத்திமா நாயியே முந்திருவாள் போலிக்கிறது. இதனால இவர் நேரம் கொடுக்கிறமில்ல. அந்த புள்ளகளை எப்படி தன்னை கண்ட்ரோல்ல வச்சுக்கொள்ளணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், ஏண்ட கண்ட்ரோல்ல இருந்து ஏண்ட புள்ள வெளியில போயிட்டு என்ன இன்னைக்கு உதைக்கிறான்டா, ஏண்ட மானத்தை கிழிக்கிறான்டா, இன்னைக்கு என்ன அழ வச்சு கொண்டிருக்கிறான்டா, இதுக்கு நான் தானே காரணம் என்கிறது அவரே அப்ப யோசிக்கிறார். புள்ளை எப்படி வளர்த்திருக்கிறோம் எப்ப விளங்கும்? 15 வயசு பிறகு. அது வரை காட்டி எல்லாருடைய புள்ளகள் சஹாபி மாதிரி தான். 15 வயசு பிறகுதான் பாலிகாகி அவராக சொந்தமான தீர்மானம் எடுக்கிற காலம். அப்ப வாப்பவை அவருக்கு தேவையில்லை. வாப்பட பேச்சு சிறுசாயிரும். அதுக்கு முந்தி பிடிச்சு வைக்கலையா, அதுக்கு முந்தி செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலையா, அதுக்கு முந்தி அந்த புள்ளகளை எங்களோட கண்ட்ரோலுக்குள்ள அவர்களை நாங்க எடுக்கலையா, அவர்களை மதிச்சு அவர்களை எங்களோட அழைத்துக் கொள்ளலையா, இந்த பிரச்சனை வரும். மெயினாக பாருங்க, நிறைய வீட்டுல உம்மமார் வாப்பமார் என்ன செய்யணும் தெரியுமா? சின்ன புள்ளன்னு அந்த புள்ளல தள்ளியாச்சு. அவங்களுக்கு இருக்குது, மருந்தொன்று இருக்குது, ஒரு சாத்து இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. என்ன சொல்லுவாங்க? சின்ன புள்ள. அவரை மஜ்லிஸுக்கு எடுக்கிறோம் இல்ல, மூத்தவங்க வந்தா அவரை சபையில எடுக்கிறது இல்ல, பேச்ச மதிக்கிறது இல்ல, ஒதுக்கி வைக்கிறது, விரட்டுறது, பள்ளியில சபையிலிருந்து விரட்டுறது, மூத்தவர்களை சபையில இருந்து விரட்டுறது, தள்ளிதான் வச்சுக்குது. அதனால 15 வயசு பிறகு அவன் வாப்பவ தள்ள. நீங்க சின்னத்துல போட்டு தள்ளினீங்களே, உங்களை நாங்க தள்ளுறோம். மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 புள்ளகள வாப்பா, 4 பெண் பிள்ளைகளுக்கு தந்தை. அவங்க 4 பெண் பிள்ளைகளையும் சுவர்க்கவாதிகளாக வளர்த்து 3 பேர்களை கையாலேயே கபருக்குள்ள அடக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு 4வது மகளோட காதில செய்தி சொல்லிட்டு போனாங்க, எனக்கு பிறகு முதலாவது நீங்க தான் வருவீங்க என்ன குடும்பத்திலே. ஃபாத்திமா நாயிட்டு சொன்னாங்க. 3 ஆம்பளை பிள்ளைகளை கொடுத்திருந்தாங்க. 3 பேரும் சின்ன வயசுலயே மௌத்தா போயிட்டாங்க. அதிலேயும் ஒரு ஹிக்மத் இருக்குது. ஏன் 3 வயசுல மௌத்தா போன, சின்ன வயசுல மௌத்தா போனடா, நாளைக்கு வாப்புக்கு பிறகு நாங்க வாப்பட மகன் நபி என்று வாதிட வாய்ப்பிக்குது. அதனால தான் குர்ஆன்ல சொல்லிட்டான், உங்களோட ஆம்பளைகளுக்கு ரசூலுல்லாஹ் வாப்பவல்ல. மா கான முஹம்மதுன் அபா அஹதி மின் ரிஜாலிக்கும், உங்களோட ஆண்கள்ல யாருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பவல்ல. அவங்களுக்கு வளர்த்து காட்டுறதுக்கு பெரிய பிள்ளைகளாக ஆண் பிள்ளைகள் யாரும் இருக்கல. அதுக்காக அந்த
இடத்தை இருட்டாக வச்சுட்டு போகல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்தினுடைய பிள்ளைகளை, தனது குடும்பத்தில் உள்ள தனது நெருங்கிய உறவினர்களின் பிள்ளைகளை நீங்க இப்படித்தான் ஆம்பளை புள்ளகளை உங்களோட இணைக்கணும். நாளைக்கு உங்களை பின்னாலே வரக்கூடிய பணிந்து மகனுக்கு 60 வயதானாலும் வாப்பா சொல்வதை குழந்தைகள் சொல்வதை போன்று மதிக்கிற பிள்ளையாக வரணும் என்றா நான் காட்டுற மாதிரி நடவுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ளகளுக்கும் வாலிபர்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இடைவெளி ஒன்று வைக்கல. புள்ளகளை எப்ப ஒட்டி வச்சு கொள்வாங்க. எங்களுக்கு அதுதானே இல்ல. சில வாப்புமார் இருக்குது, அவங்களோட அந்தஸ்து தலையில இருக்குது. நான் பெரிய ஒரு ஹாஜியார், எனக்கு கீழே 50 பேர் வேலை செய்யறாங்க. நான் ஸ்கூல்ல பிரின்சிபல், நான் 60 வருஷம் ஸ்கூல்ல டீச் பண்ணிக்கிறேன். நான் பள்ளியில ட்ரஸ்டி, ஊரில என்ன அந்த ஒரு அந்தஸ்துக்கு பதவிக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த பின்னால ஊரே வருது, எல்லாம் வரும். வீட்டுக்குள்ள போற நேரம் செருப்ப கலட்டுறீங்களே, அதோட சேர்த்து இந்த மனசில் இருக்கிற பதவிகளை கலட்டி வச்சுட்டு போகும். வீட்டுக்குள்ள போன பிறகு நீங்க பிரின்சிபல் அல்ல, வீட்டுக்குள்ள போன பிறகு நீங்க செல்வந்தர் அல்ல, வீட்டுக்குள்ள போன பிறகு நீங்க ட்ரஸ்டி அல்ல, நீங்க லாயர் அல்ல, நீங்க டாக்டர் அல்ல, நீங்க முஃப்தி அல்ல, நீங்க காரி அல்ல. வீட்டுக்குள்ள போன பிறகு நீங்க ஒரு மனைவியின் கணவர், நீங்க ஒரு பிள்ளையிட வாப்பா. இந்த உணர்வு வராட்டி புள்ளகளை நாளே பாதுகாக்க கஷ்டம். எங்களை யாருக்காவது ஏழுமா ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பிடிக்க, அல்லாஹ்வுடைய ரசூலை விட கண்ணியம் உள்ள, ரெஸ்பெக்ட் உள்ள, உயர்வு உள்ள யாராவது இருக்கிறா? சின்ன புள்ளகளை எப்படி மதிச்சாங்கன்னு பாருங்க. சின்ன புள்ளகளை நல்ல விஷயங்களில, பாவங்கள்ல அவங்க அனுமதிக்கிற, பாவத்துக்கு தலையாட்டி கொண்டிருக்கப்படாது. பாவத்தை பாவம் என்று தெளிவா சொல்லணும். நல்ல இடங்களில புள்ளகளை இணைக்கிறது தான் அந்த புள்ளகளை வழிபட வைக்கும். பல உதாரணங்கள் ஹதீஸ்ல காட்டி. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறார். புகாரி ஷரீஃப்ல பதிவாகுது. வலது புறத்தில் இருக்கிறாரே 6 வயசு புள்ள அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சாச்சட மகன். இடது புறத்தில் இருக்கிறாங்க மிக முக்கியமானவங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு உம்மத்தை பொறுப்பெடுக்கிறதுக்குள்ள ஆட்கள். சையதுனா அபூபக்கர், சையதுனா உமர், பெரிய கமாண்டர் இருக்கிறாரு காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோப்பையில பால் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தா யாருக்கு கொடுக்கணும்? வலது புறத்தில் இருக்கிறவர் தான் கொடுக்கணும். வலது புறத்தில் இருக்கிறார் 6 வயசு புள்ள. நாங்க என்ன செய்வோம்? சின்னவன் தானே, மூத்த 50 வயசு பிந்தினாக்கள் இடது புறத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தானே கொடுக்கணும். சின்னவரே இவரை தட்டிடுவோம். அவருடைய உணர்வை நாங்க மதிக்கிறல்ல, அவரை விரட்ட. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முறையை பாருங்க. கேட்டாங்க, அப்துல்லா இத பெரியவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு தரலாம், நீங்க அதுக்கு அப்படியே கேட்டாங்க. வலதில நீங்கிக்கிறதால உங்களுக்கு தான் உரிமை, நீங்க அனுமதி தாரீங்களா இடதில் இருக்கிற இந்த மூத்த பெரியவர்களை கொடுக்க? நாங்க இப்படி கேட்போமா? சிந்தனை பண்ணி பாருங்க. எங்கட வீட்டில் எங்கட புள்ளகளோட நாங்க இருக்கிற நேரம் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தா நாங்க புள்ளகளை காலுக்குள்ள வச்சுக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அப்துல்லா இத உங்களுக்கு தராம அவங்களுக்கு கொடுக்கவா அனுமதிக்கான்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், உங்களோட கையால நீங்க தரக்கூடிய இந்த பரக்கத்தான ஒண்ட நான் இன்னொருத்தரு கொடுக்க ரெடி இல்ல, நான் அனுபவிச்சுட்டு தான் கொடுப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில கொடுத்தாங்க. அவர் குடிச்சிட்டு கொடுத்தார், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுத்தார். இது அவர நபியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒட்டும், எப்படி முஹப்பத் வரும்.
உள்ளம் ஒட்டுது. சும்மா இருக்கிற குடும்பத்துக்கு வெளியில இருக்கிறவரோட முஹப்பத் வருகிறதா? ஒரு வாப்பா செஞ்சா எப்படி முஹப்பத் வரும் பிள்ளைக்கு? இந்த முஹப்பத் நாளைக்கு உடையாது. பெற்றோரோட கையில் இருந்து அவங்க நழுவி போக மாட்டாங்க. இந்த செயல் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ஆலிமாக ஆக்கிட்டு, முஹத்திஸாக ஆக்கிட்டு, முஃபஸ்ஸிர் லில் குர்ஆன், தர்ஜமானுல் குர்ஆன், குர்ஆனுடைய விளக்கம் அவர்கிட்ட தான் உண்டாக்கிட்டார். 1660 ஹதீஸ்களை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரிவாயத் செய்றார். ஒரு நாள் போறாங்க சாட்சியில விட்டு. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சாட்சி தான் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி மனைவி. எங்க போறாங்க? ராவு தங்குறதுக்கு போறாங்க. இது புகாரியில முஸ்லிம்ல எல்லாம் இருக்கு. இரவு தங்குறதுக்கு போறாங்க. சாட்சி கேட்டாங்க, ஏன் மகன் வந்தீங்க? 5-6 வயசு புள்ள சாட்சியில வீட்டுக்கு என்னதுக்கு போகும்? அங்க ஒரு சாப்பாடு தான் போவாரு, அல்லது லீவு காலங்கள்ல ஏதாவது விளையாட்டு தானே போவாங்க. இன்னைக்கு எங்கட புள்ள அதுக்கு தானே போகும். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த புள்ளகளை மதிச்சு உள்ளத்தை வெந்துட்டான். இவர் சொல்றாரு, சாட்சி ஏன் வந்து தெரியுமா? அதுவும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழமையில ஒரு நாள் தான் ஒரு மனைவியோட வீட்டுல நிப்பாங்க, அடுத்த நாள் அடுத்த மனைவி வீட்டுக்கு போவாங்க. ரசூலுல்லாஹ் இல்லாத நாளில வராம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல தங்குற நாளில வந்திருக்கிறார். அதுதான் ஆச்சரியம். சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தஹஜ்ஜுத பார்க்க வந்தேன். இன்னைக்கு 30 வயசான எங்களுக்கு வருதா இப்படி? ஹதீஸ்ல தேடி தேடி பாத்தீங்க. ஹதீஸ்ல பாக்குறது ரசூலுல்லாஹ்வை பாக்குற மாதிரி தானே. எங்களுக்கு எத்தனை வயசு? தஹஜ்ஜுத் தொழுகிற ஆசை இருந்தா தானே தேடுவோம். தொழுகிற எண்ணமே இல்லை. சுபஹ் தொழுதாலே பெரிய விஷயம் உள்ளவர்களே நாங்க. 5-6 வயசுக்குள்ள சொல்ல எப்படி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, நீட்ட தலையணை, அதுல நேராக ரசூலுல்லாஹ்வும் மனைவியை தூங்குறாங்க. இந்த பக்கமாக தலை வச்சு இவர் தூங்குறார். சின்ன பிள்ளைய சொல்லி தானே கணவன் மனைவி தூங்குற இடத்தில் அவங்கள தூங்க விட்டு பெரியாருன்னு விட மாட்டாங்க. இவர் சொல்றார், நான் ராவு தூங்கவே இல்லையே, தூங்கினா வந்த வேலை நடக்காது. எப்படி ஆசை? பாதி இரவுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி உட்கார்ந்தார்கள். கண்களை கசக்கி தூக்கத்தை அனுப்பினார்கள், துஆ ஓதினார்கள். சுவரிலே தஹஜ்ஜுத் தொழுகைக்கு வுது செய்ய தண்ணீர் தயாராக இருந்தது. அழகாக வுது செய்தார்கள். சூரா ஆலி இம்ரானின் கடைசி ஐன், இன்னபி ஹல்கிஸ் ஸமாவாத், அந்த ஐனை ஓதினார்கள். தஹஜ்ஜுத் தொழுகைக்கு தக்பீர் கட்டினார்கள். நானும் எழும்பி அதே போல செஞ்சிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய இடது புறத்தில் வந்து நின்றேன். ஏன்னா தெரிய இமாமோட வலது புறத்தில் நிக்கணும். என்ன காது கிட்டால பிடிச்சி அப்படியே வலதுல கொண்டு வச்சாங்க. இவ்வளவு தகவலை யாரு சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலின் தஹஜ்ஜுதின் இவ்வளவு செய்தி யாரு சொல்லுது? 5-6 வயசு பிள்ளை உண்டே ஆசையோட போயிட்டு படிக்கிறார். இவருடைய உள்ளத்தை வென்றது யார்? நபி அலைஹிஸ்ஸலாம். எங்கட புள்ளகள் கை நழுவின் இதனால எங்கட பதவி, பட்டம், அதிகாரம், மமத இதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள போற, அதனால புள்ளகளை மதிக்கிற. சின்ன வயதுல மிதிச்சோம், இப்ப அவங்க எங்களை மிதிக்கிறாங்க. இன்னொன்னு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமருக்கு மகன், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு மச்சான், ஹஜ்ரத் ஹப்ஸா உம்முல் முஃமினீனுடைய சகோதரர் சொல்றாரு, இளம் வயசுல நான் படுக்கிற பள்ளியில தான். இது புகாரிலே இருக்கு. கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் ராவு தூங்கின பள்ளி வாசல்ல. ஒரு நாள் ராவு ஒரு கனவு கண்டேன்.
2 மலக்குகள் வந்து என்ன கைக்கிட்டால பிடிச்சு என்ன கொண்டு போறாங்க. எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டேன். போங்க போங்கன்னாங்க. போனா நரகம் முன்னால தெரியுது. என்ன நரகத்துக்கு இழுத்துட்டு போறாங்க. நெருப்பு ஜுவாலை பத்துது. இடிந்து விழுந்த ஒரு பால் கிணத்தை போல இருந்தது. பயம், எனக்கு பயம் எடுத்துச்சு. கிட்ட போற நேரம் இன்னொரு மலக்கு முன்னால வந்து சொன்னாரு, இவரை பயமுறுத்தாதீங்க, இவர் இங்கக்குள்ளவர் அல்லன்னு சொல்லிட்டு போயிட்டான். காலையில அதிர்ச்சியோடு எழுப்பினேன். கனவு பைத்து நான் சொன்னேன் எங்கட தாத்தா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. அவ பைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறான், நாங்கள் என்ன செய்வோம்? கண்டிப்போம், ஏசுவோம். நீ என்ன ஒரு பாவம் செஞ்சிருக்கிறாய் என்று கடிந்து பேசுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உள்ளத்தை வென்றாங்கடா சொன்னாங்க, நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ், எங்கட அப்துல்லா நல்ல ஒரு மனுஷன். இந்த துண்டு இருக்குதே இது எங்கட வாயால வர வேண்டியது. எங்கட மச்சான் அப்துல்லா நல்ல ஒரு மனிதன், நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ். அவர் ஒன்றை மட்டும் சரி பண்ணி கொள்ளணும், தஹஜ்ஜுத் தொழுகையை சரியா தொழுதாருண்டா அவருடைய நிலைமை வேறு என்ன. இது எந்த அளவுக்கு அப்துல்லாஹ் இப்னு உமரோட உள்ளத்தை பிடிச்சுட்டா, அவரோட மகன் சொல்றாரு, சாலிம் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாரு, எங்கட வாப்பா இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால ராவையில தூங்கினது குறைவு, எந்த நாளும் தஹஜ்ஜுத் தொழ ஆரம்பிச்சார். ஒரு வார்த்தை உள்ளத்தை பிடிச்சு. சஹாபாக்கள்ல ஆக பெரிய இபாதத் உள்ளவர், சுன்னத்துகளை விரட்டி விரட்டி பின்பற்றுகிற சிவத்துள்ளவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் 2630 ஹதீஸ்களை உம்மத்துக்கு அறிவிச்சிட்டு போய்த்திருக்கிறார். இத நாங்க படிப்படியாக எடுக்கோம். எங்களை விட்டு எங்கட பிள்ளைகள் கை நழுவி போறது, அந்த பிள்ளைகளுக்கு நாங்க மரியாதை கொடுக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆக மோசமான மனிதர்கள் ஒருத்தர் தான் அவன் கணவர், அந்த குடும்பத்தில் உள்ள கணவர். யா ரசூலல்லாஹ், ஒரு கணவர் மோசமாக எப்படி சொன்னாங்க? இவர் வீட்டுக்குள்ள போற நேரம் வீட்டுள்ள பெண்கள் எல்லாம் பயந்து நடுங்குறாங்க, பிள்ளைகள் எல்லாம் வீட்டிலிருந்து ஓடுறாங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் பயத்தில சதிமோசம் செஞ்சிருவானோன்னு பயப்படுறாங்க. இப்படி ஒருத்தன் வருக வீட்டுக்குள் இருக்குமெண்டா மிக கெட்டவன் என்று சொன்னாங்க. வீட்டுக்குள்ள போனே மனைவி இவருடைய சத்தம் கேட்டோன்னே பயப்படுறா நல்ல மனுஷனை. புள்ளகள் எல்லாம் வாப்ப வந்த உடனே முன்னுக்கு நிக்காம ஓடுது என்றால் இவன் ஒரு நல்ல மனுஷராய் பாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இல்ல, வீட்டுல போங்க அன்பாக இரக்கமாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல எங்கட பிள்ளைகள் எங்களை விட்டும் கை நழுவி போவதற்கு இது பிரதான காரணம். உரிய காலத்தில் பிள்ளைகளின் உள்ளத்தை வென்றுவிட தவறிவிட்டோம், அதோட பலனை அனுபவிக்கிறோம். ஒரு மனிதர் நிக்காஹ் செஞ்சார், வலீமா விருந்தண்டு, இதையும் கிதாபுகள் எழுதுறார். வலீமா விருந்தண்டே புது மனைவியும் இருக்கிறார், உம்மாவும் இருக்கிறார், 2 பேர். உம்மக்கு ஒரு பிளேட்ல சாப்பாடு எடுத்து போட்டு கொடுத்துட்டு மனைவிய உச்ச நிலையில கவனிச்சார். உம்மக்கு சாதாரண கவனிப்பு. சாப்பிட்டு கொண்டே புதிய மனைவி சொல்றா, என்ன இப்பவே தலாக் சொல்லு. இவர் பார்த்தார், அடே உம்மை விட இவளை கவனிச்சும் தலாக் சொல்லுது, அடம் பிடிக்கிறார், என்ன தலாக் சொல்லு, என்ன விடு, உன்னோடு வாழ நான் தயார் இல்லை. ஏன் இவர் காலை பிடிச்சு கேட்டார். அவள் சொன்னால், நீ செய்து கொண்டிருந்த வேலையை நான் பார்த்தேன். என்ன செஞ்ச? ஓண்ட உம்மாவை விட என்ன நீ மதிச்ச. இப்படி குணமுள்ள ஓண்ட புள்ளகளை தான் நாளைக்கு நான் ஏண்ட வயிற்றுல சுமக்க போறேன். அப்ப அந்த புள்ளகளும் இதைத்தான் எனக்கு செய்வான். உனக்கு இருக்கிற குணம் தான் ஓண்ட புள்ளகளுக்கு வரும். நான் தான் நாளைக்கு அதை அனுபவிக்க வேண்டி வரும். தயவு செய்து என்ன விட்டுட்டு போ. அடம் பிடிச்சவள் போயிட்டான்.
கொஞ்சம் காலத்துக்கு பின்னால அவள் வேற திருமணம் செய்து நல்ல ஒரு இடத்துல திருமணம் செய்து அவள் ஒரு ஒட்டகத்தில் முன்னால் வர பிள்ளைகளும் அவளை புடை சூழ உம்மட பின்னால வாராங்க. வரும்போது இன்னொரு குடும்பம் முன்னால வாராங்க. ஒரு வயதாளி பின்னால நடந்து கொண்டு வரார். சடாரண நிப்பட்ட சொன்னார். அந்த வயதாளிய வர சொன்னார். உனக்கு என்ன ஞாபகம் இருக்குதான்னு கேட்க இல்லை என்றார். நீதான் என்ன நிக்காஹ் செஞ்சுட்டு விட்டவர். நாங்க தான் ஏற்கனவே திருமணம் செய்து வலிமா வந்து பிரிந்தோமே, அந்த மனைவிதான் நான். ஏனென்ற கடம் பிடிச்சேன் பாரு. எனக்கு பின்னாலே என் பிள்ளைகள் எல்லாம் கண்ணியமாக வர்றாங்க. அதுக்கு என் கணவர் காரணம். இன்னைக்கு பாரு, பிள்ளைகள் முன்னால போறாங்க, நீ நடந்து போறாய். இதுக்கு நீதான் காரணம். அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். நிலைமைகளை புரிந்து நடந்து கொள்வோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஷரீஅத்தை, அவனுடைய தீனை சரியான முறையில் எங்களுக்கு விளங்க வைப்பானாக. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா சுன்னத்துகளிலும் முஹப்பத்தையும் கவர்ச்சியையும் வெளிச்சத்தையும் காட்டி அதன் பிரகாரம் வாழுவதற்கும் வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி